ஒரு MMA ஃபைட்டர் அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோயின் ஆகி அதுலேயும் சக்ஸஸ் ஆன ஒரு நடிகைனா அது ரித்திகா சிங். தன்னோட அப்பாவால் கிக் பாக்ஸிங் அண்ட் MMA ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2009 இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஏஷியன் இண்டோர் கேம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ MMAக்காக கிரியேட் பண்ண முதல் லீகான சூப்பர் ஃபைட் லீகில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க ஒரு ஆட்லையும் நடிச்சிருப்பாங்க. அந்த ஆடை பார்த்த இயக்குனர் சுதா கோங்ரா இவங்கள ஆடிஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய படத்துக்காக. அந்த படம் தான் இறுதி சுற்று. இந்த படத்தை ஹிந்தி அண்ட் தமிழில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது செம ஹிட் அடிக்குது. அதுக்காக இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டும் கிடைக்குது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே சொந்த குரலில் டப் பண்ணாமல் நேஷ்னல் அவார்டு வாங்கின முதல் ஆக்ட்ரஸும் இவங்க தான். கூடவே தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, சைமா அவார்டு, விகடன் அவார்டுன்னு தொடர்ந்து பல விருதுகளும் வாங்குறாங்க. இதை தொடர்ந்து தமிழ், தெலுங்குன்னு மாற்றி மாற்றி படம் பண்ணாங்க. முக்கியமாக ஆண்டவன் கட்டளை, ஓமை கடவுளே அந்த படத்தில் நூடல்ஸ் மண்டை அப்படின்னு அவங்க நடித்த கேரக்டரை யாராலையும் மறக்க முடியாது. ஏன் இப்போ சூப்பர் ஸ்டார் கூட வேட்டையன் படத்துலையும் நடிச்சிட்டாங்க. இப்படி முதல்ல கையில் எடுத்த MMA சரியாக வரலனாலும் எதிர்பார்க்காம கிடைச்ச சினிமா சான்ஸை யூஸ் பண்ணி அதில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான் நடிகை ரித்திகா சிங். இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.